முறை பண்ணி சார். இன்னொன்று வந்து இந்த கல்விக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பது அதுவும் தற்போது மும்மொழி கொள்கை உள்ளிட்ட அரசியலாக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறைக்காக 46,267 கோடி ரூபாய், இந்த முறை உயர்கல்விக்கு வந்து 8,494 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கல்விக்காக இவ்வளவு அதிகமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டோம். அரசு பள்ளிகளுக்கான அந்த உள்கட்டமைப்பு என்பது ஏனென்றால் இப்போது மக்கள் தனியார் பள்ளிகளை தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கு எத்தனை மொழிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை விட அந்த உள்கட்டமைப்பு, ஆசிரியர்கள், கழிவறை, வகுப்பறை, சுகாதாரம் ஆகியவை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தனியார் பள்ளிகளுக்கு மக்கள் செல்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த உள்கட்டமைப்பு என்பது இன்னும் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த அரசு பள்ளிகளில் வந்து நகர்ப்புறங்களை தவிர்த்து கிராமப்புறங்களை பார்க்கும் பொழுது அந்த உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது என்பது இன்னும் ஒரு எட்டாக்கணியாகத்தான் அது இருக்கிறது. அது அதனுடைய ஒரு புறம் அரசியல் ரீதியாக வேறு வழியாக காட்டப்பட்டாலும், ஆனால் உண்மையான நிலவரம் என்பது இந்த பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை கல்விக்கான நிதி ஒதுக்கீடு போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா சார்? கல்விக்கு வந்து இப்போ நிதி ஒதுக்கீடு இப்போ இவ்வளவும் இன்னும் நிறைய கொடுப்பதற்கான தேவைகள் இருக்கின்றன. நான் கூட சில சமயங்கள் இதை பற்றி யோசித்திருக்கிறேன். நாம் இன்றைக்கு வந்து இப்போ 2025 உலகத்திலே மிக அதிகமான அளவு பில்லியனர் இருக்கிற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் இருக்கிற மக்கள், தனிநபர்கள் அல்லது குடும்பங்களுடைய எண்ணிக்கை உலக அளவில் 4வது பெரிய இடத்துல இந்தியா இருக்கிறது. ஒரு புறம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பணக்காரர்கள், அதற்கு கீழே இருக்கிற பல அடுக்குகளில் இருக்கிற வசதி பெற்றவர்கள், அப்புறம் இறுதியாக இந்தியாவில் மொத்த இந்தியா என்று பார்த்தால் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை பார்த்தால் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிற $1000 குறைவான வருமானம் இருக்கிற, ஆண்டு வருமானம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சராசரி வருமானம் தமிழ்நாடு அந்த விதத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டு $2,600 ஆவரேஜ் இன்கம் பெர் ஆனம் நம்ம அமெரிக்கன் டாலர் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இப்போ நீங்கள் அரசு பள்ளிகளை எல்லாவற்றையும் மேம்படுத்தினால்தான் மக்கள் அரசு பள்ளிகளுக்கு வருவார்கள். அதற்கு மிகப்பெரிய தொகைகள் தேவைப்படும். அதனால தான் நம்ம தனியார் பங்களிப்பும் இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் அரசே கொடுக்க முடியாது, எல்லா கல்வி திட்டங்களையும் எல்லா போக்குவரத்துகளையும், இப்போ விமானத்தில் கூட தனியார் வந்தது போல், ரயில்வேலையும் தனியார் வந்தது போல் எல்லாவற்றையும், முதல்ல ஏர் இண்டியா மட்டும் இருந்தது. அரசிடம் முதல் குறைவு, அரசு வந்து கவர்னன்ஸ் தான் பார்க்கணும், இவற்றையெல்லாம் செய்ய முடியாது என்பது போல நம்ம தனியார் பள்ளிகளில் எல்லோரும் சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதில் வந்து கட்டணங்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அங்கே இந்த கேபிடேஷனை குறைக்க வேண்டும். இப்போ தனியார் கல்லூரிகள் இல்லாவிட்டால் பொறியியல் இவ்வளோ பேர் படிக்க முடியாது, இவ்வளோ மருத்துவர்கள் படிக்க முடியாது. அதனால அரசினுடைய பணம் என்பது இப்போ நம்முடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அவர்கள் அந்த புள்ளி விவரத்தை தரவில்லை. மொத்த செலவான 3,00,000 கோடியில் போன ஆண்டு மட்டும் 64% அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கடனுக்கான வட்டிக்கே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 36% தான் அவர்கள் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர முடியும். அதில் அவர்கள் ஒதுக்க வேண்டியது சாலை மேம்பாட்டுக்கு இருக்கிறது, மருத்துவத்திற்கு இருக்கிறது, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு என்று பல்வேறு திட்டங்கள் பல கைகள் அவர்கள் முன்னால் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே மிகப்பெரிய தொகைகளை ஒதுக்க முடியாது. அதில் ஒன்று வந்து அதனுடைய கட்டமைப்பு, மற்றொன்று அதை நிர்வாகம் செய்கிறதுல மக்கள் வந்து இன்னும் சிறப்பாக, சரியாக, நெறியாக அந்த உள்ளூர் மக்கள் அவருடைய பள்ளிகளை அவர்கள் செய்ய முடியும். அந்த விதத்தில் இது போதாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே சமயத்தில் அரசிடம் இருக்கிற நிதி ஒரே ஆண்டில் அல்லது ஒரு சில ஆண்டுகளில் அல்லது இவங்க ஒரு திட்டத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகளில் இப்போது இருக்கிற இத்தனை 1000 அல்லது இத்தனை லட்சம் பள்ளிகளில் இத்தனை பள்ளிகளை நாம் வந்து மாவட்டத்திற்கு இத்தனை என்று மாற்றிக்கொண்டு வருவோம் என்று, அதுபோல் ஏதாவது ஒரு நீண்டகால திட்டம், நிதி ஆயோக் என்று மத்திய அரசிடம் இருப்பது போல இங்கே இப்போ திட்ட கமிஷன் வந்திருக்கிறது. தமிழகத்தில் திரு ஜெயரஞ்சன் போன்றவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. அதனுடைய பிரதிபலிப்பெல்லாம் நாம் இந்த பல அறிஞர்களை கொண்டு வந்து இந்த முறை பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பித்தல், பட்ஜெட்லேயும் அதெல்லாம் தெரியுது, அவருடைய தாக்கங்கள் எல்லாம் தெரியுது. இதற்கு வந்து அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து அவர்களெல்லாம் அனுமதித்திருக்கிற அரசை நம்ம பாராட்ட வேண்டும், முதல்வரையும் நம்ம பாராட்ட வேண்டும். ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான் இவ்வளவும் செய்ய முடியும். அந்த விதத்தில் பலரும் அறிந்து யோசித்து தான் இதை செய்திருக்கிறார்கள். பள்ளி கல்விக்கு நீங்கள் சொன்னது போல இன்னும் கூடுதலாக கொடுக்கலாம், ஓரிரு ஆண்டுகளில் முடியாது என்று நான் நினைக்கிறேன். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.